12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு 2 நாள் லீவ் இருக்குது. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன். ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீ நான் இப்போ சொல்கிறேன். ஃபுல் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் வந்து தண்டி அலங்காரம், ஆப்ஷன் ஆவண்ணா. எக்ஸாம் ஈஸியாக டஃப்பாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பொறுத்துக. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேரன் அப்படிங்கிறது வந்து வில் வரும், சோழன்கிறது வந்து புலி வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாண்டியன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன், சங்க காலத்து பசும்பூன் பாண்டியன் அப்படிங்கிறதுக்கு வந்து யானை. ஸோ ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேர்ட் கொஷின் பிழையான தொடரை கண்டறிய, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஃபோர்த்து கொஷின் பிறக்கொரு நாள் கோடை கவிதையின் ஆசிரியர் வந்து ஐயப்ப மாதவன், ஆப்ஷன் ஈயண்ணா. ஃபிஃப்த் கொஷின் சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செயலுங்கிறது வந்து சிலப்பதிகாரம், ஆப்ஷன் ஈயண்ணா. சிக்ஸ்த் கொஷினுக்கு வந்து கடுக்காய் சுவடியோடு பொருந்த அந்தது, ஆப்ஷன் ஆ கடுக்காய். செவன்த் கொஷினுக்கு வந்து புதுமை பித்தன், ஆப்ஷன் ஆவண்ணா. எயித்து கொஷினுக்கு வந்து திருக்குறள், ஆப்ஷன் ஈயண்ணா. நைன்த்து கொஷினுக்கு வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருப்பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து, ஆப்ஷன் ஈயண்ணா. 10th கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஆவண்ணா. 11th கொஷின் ஈற்றடி எழுதிய அந்த துளிப்பாவை நிறைவு செய்க, அது வந்து வண்ணத்து பூச்சி, ஆப்ஷன் ஆ. 12th கொஷின் வந்து புதுமை பித்தன். 13th கொஷின் வந்து ஈசல். 14th கொஷின் இலக்கண குறிப்பு தருக, வியர்வை வெள்ளம் அப்படின்னு இலக்கண குறிப்பு வந்து உருவகம். உங்களுக்கு அடுத்தது இது நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது. அதே மாதிரி மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்கள். ஸோ இது 3மே நான் சொல்லியிருந்தேன், ஈஸியாக எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் விரிபொரு தமிழர் அந்த கொஷின் சொல்லியிருந்தேன், முறை வைப்பு சொல்லியிருந்தேன். ஸோ அது 2 ஈஸியாக எழுதியிருப்பீங்க. இங்கே வந்து அணி, இது வந்து எனது ஊமை தொடரை சொற்றொழில் அமைத்தெழுதல் இலக்கணம், அதே மாதிரி மொழியின் சொற்றொடர் சொல்லியிருந்தேன், மயங்கொலி சொற்கள் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது இது செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து ஒருமுகலினி பெருமுகலினி சொல்லியிருந்தேன். பங்குனி உத்திர திருவிழா, இது 2மே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் மணந்தகம் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஆசிரியர், திரைப்பட காட்சியாற்றல், வேளாண் மேலாண்மை, 4மே நான் வந்து சொன்னது தான். அதுக்கப்புறம் சொற்பொருள் பின்வரு நிலையை நீ சொல்லியிருந்தேன், வாகைத்திணை சொல்லியிருந்தேன், இதில் பொருள்மொழி காஞ்சித்துறையும் சொல்லியிருந்தேன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இது 2மே சொல்லியிருந்தேன். நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை சொல்லியிருந்தேன், அறிவுடைமை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு சொல்லியிருந்தேன், பாரதியின் கடிதம் சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் உரிமை தாகமும் சொல்லியிருந்தேன். ஓவரால் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 90க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.